ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த நோன்பு கால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாட மரணங்களை நினைவு கூறுகின்ற நாட்களில் பிரைஸ் டிவியின் மூலமாக கிறிஸ்டோஸ் அனஸ்தி 2025 நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அதனுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் இந்த திருச்சபையினுடைய போதகர்கள், இன்று பாடல் போட்டியிலே பங்கேற்க வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குழுவினர் இந்த பாடல்களை எல்லாம் நன்கு மதிப்பீடு செய்து பரிசு வழங்குவதற்கு ஜட்ஜஸாக வந்திருக்கிற எல்லா ஜட்ஜஸ், அதோடு வெப்சைட் ஒன்றை புதிதாக துவங்க வேண்டும் என்கின்ற நோக்கில் இங்கே வந்திருக்கின்ற பேராசிரியர் ஐசக் அருள்தாஸ் அவர்கள் போன்ற எல்லாரையும் மிகவும் அன்போடு வாழ்த்துகின்றேன். குறிப்பாக நான் சார்ந்திருக்கிற கன்னியாகுமரி இறையியல் கல்லூரியின் சார்பில் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரைஸ் டிவியோடு எனக்கு அதிக தொடர்பு இல்லை. ஆயினும் இதை ஒளிப்பதிவு செய்கின்ற மிஸ்டர் ஸ்டான்லி ராஜன் அவர்களோடு சில ஆண்டுகளாக அன்பும் நட்பும், அவர்களுடைய ஒளிப்பதிவிலே பல ஒளிப்பதிவுகள் செய்யவும், அதோடு ஊழியங்களில் பல நிலைகளில் பங்கேற்கவும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். அதற்காக நன்றி சொல்கின்றேன். இந்த நாளிலும் இந்த கூடுகையில் அழைப்பு கொடுத்ததற்காகவும் நான் நன்றி சொல்கின்றேன். சிறப்பாக ஏலிம் டிவி மூலமாக செய்யப்படுகின்ற பல ஊழியங்களில் கொரோனா காலத்தில் இருந்து அந்த டிவியோடு நெருங்கிய தொடர்பு எனக்கு உண்டு. அந்த வகையில் அதனுடைய பொறுப்பாளர் திரு அருள் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் வாழ்த்து சொல்கின்றேன். இங்கே சிறிய கூட்டமாக இருப்பினும் மிகுந்த ஆர்வத்தோடு பாடல்களை கேட்க வேண்டும் என்று நீங்கள் இருப்பதினால் காலத்தை நீட்டாதபடி வாழ்த்து என்கின்ற அடிப்படையில் திருமறையிலிருந்து ஒரு பகுதியை மட்டும் மிக சுருக்கமாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். இன்றைக்கு இந்த டிவியின் மூலமாக நாம் பாடல் போட்டியிலே பங்கேற்க வந்திருந்தாலும் நமக்கு ஒரு நோக்கம் உண்டு. குறிப்பாக இங்கே இருக்கின்ற பலர் பரிசு வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் நாம் இதை செய்தாலும் இதை ஒரு ஊழியமாக செய்கிறோம். அந்த அடிப்படையில் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை படித்து 2 கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகின்றேன். இன்றைக்கு போட்டியில் பரிசு பெற வேண்டும் அல்லது பாடல்களை பாட வேண்டும், நம்முடைய பாடல்கள் நம்முடைய கழுவுக்கு பரிசு கிடக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் நிச்சயமாக இந்த போட்டியில் பங்கேற்க வந்திருக்கிற எல்லாருக்கும் உண்டு என்று எனக்கு நிச்சயமாக தெரியும். வேறு யாருக்கும் கிடைக்காம எங்கள் குழுவுக்கு கிடைத்து விட்டால் நமக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே திருமறையிலும் அதை படிக்கிறோம். போட்டிக்காக அல்லது பந்தயத்திற்காக ஓட்டக்களத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆனால் பரிசு, முதலில் வருகிறவர்களுக்கு முதல் பரிசு, 2வது இடத்தில் வருகிறவர்களுக்கு 2வது பரிசு, 3வது இடத்தில் வருகிறவர்களுக்கு 3வது பரிசு. மற்றவர்கள் நாம் பாடினோம் என்று மகிழ்ந்து திருப்தியாக செல்ல வேண்டும். இந்த பகுதியிலே பவுல் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார், இந்த பரிசை பெறுவதற்கும் செல்ஃப் கண்ட்ரோல் என்று ஆங்கில திருமறை சொல்கின்றது. இச்சை அடக்கத்தோடு ஓடுவார்கள். ஓட்டக்களத்திற்கான செல்ஃப் கண்ட்ரோல். பரிசை பெற வேண்டுமாயின் என்ன செய்ய வேண்டும்? சிலர் இங்கே நல்ல யூனிஃபார்மோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இன்னும் போட்டியை நடுவர்களை கவர்வதற்காக நல்ல இசை, ஒத்திசை, ஹார்மனி என்றெல்லாம் பல நிலைகளிலே நாம் ஆயத்தத்தோடு வந்திருக்கிறோம். இதனை செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்கின்றோம். பவுல் இந்த செய்தியை கொரிந்திய திருச்சபைக்கு சொல்லுகின்ற பொழுது, கொரிந்திய திருச்சபையில் கற்பு நெறி தவறிய நிலை,
மட்டுமல்ல, ஒழுக்கக்கேடான பல காரியங்கள் கிறிஸ்தவர்களிடையேயும் இருந்தது. ஆகவே அதை ஒழுங்குபடுத்துவதற்காக அவர் இந்த பகுதியை சொல்லிவிட்டு 2 காரியங்களை சொல்லுகின்றார். ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிற எல்லாரும் ஓடினாலும் பரிசு பெற வேண்டும் என்கின்ற நோக்கில் ஓடுகிறவர்கள் இச்சை அடக்கத்தோடு ஓடுவார்கள். அதுபோல அழிவில்லாத கிரீடத்தை பெற விரும்புகின்ற நீங்கள் செய்ய வேண்டிய 2 காரியங்களை இந்த வசனங்களிலே சொல்கின்றார். எல்லாரும் ஓடுவது போல நீங்களும் ஓடுங்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடம், நாம் பெறுகின்ற பரிசுகள் எல்லாம் இந்த உலகோடு அழிந்து போகக்கூடியவை. வாடாத அழியாத ஒரு கிரீடம் நமக்கு இருக்கிறது. அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று பவுல் இங்கே சொல்லுகிற ஒரு காரியம் 26ஆம் வசனத்தில் இருக்கிறது. நிச்சயம் இல்லாமல் ஓடேன் என்றால் அதன் பொருள் வித் எய்ம் என்று ஆங்கில திருமறையை படித்தீர்கள் என்றால், அழிவில்லாத கிரீடத்தை பெற நினைக்கின்ற நாம் ஒரு எய்மோடு, ஒரு நிச்சயத்தோடு, உறுதியோடு ஓட வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே நம்மை அழைக்கின்றார். இந்த உலக வாழ்க்கையில் ஓடுகிற எல்லாரும் நாம் பல்வேறு நிலைகளில் ஓடுகிறோம். ஓட்ட சாலை வேறுபடலாம். சிலர் வெவ்வேறு துறைகளில் நாம் ஓடுகிறோம். ஓட்டத்தின் இறுதி ஒரே இடம். நம்முடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது. கடவுளுடைய ராஜ்யத்திற்காக நாம் பயணிக்கின்றோம். அந்த ராஜ்யத்தை நோக்கி செல்லுகின்றோம். ஆகவே எந்த ஓட்டமானாலும் ஓட்டத்தின் இறுதியில் கடவுளுடைய அரசை சென்று சேர வேண்டும். ஆகவே கடவுளுடைய அரசை விரிவாக்கம் செய்கிறோம் என்கிற நோக்கில் ஓட வேண்டும் என்று பவுல் இங்கே சொல்கிறார். இதை சொல்வதற்காக ஒரு எடுத்துக்காட்டை நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். இது கிறிஸ்டோபர் ரன் என்கின்றவர் செய்த, அவருடைய வாழ்வில் அனுபவித்த ஒன்று. அவர் ஒரு நல்ல கட்டிடக்கலை நிபுணர். தன்னுடைய கட்டிடத்தை சிறப்பாக வடிவமைக்கக்கூடியவர். ஒரு நாள் ஆலயம் ஒன்றை கட்டி கொண்டிருந்த கட்டிட பணியாளர்கள் சிலரை சந்தித்து அவர்களிலே ஒருவரை பார்த்து, ஐயா, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டாராம். அப்பொழுது அவர் சொன்னாராம், என்னையா கேட்கிறீர்கள்? இது என்னுடைய வேலை. அனுதினமும் நான் செய்ய வேண்டிய வேலை கட்டிட பணி செய்வது. அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். உடனே பக்கத்தில் சென்று மற்றொருவரிடத்தில் கேட்டார், ஐயா, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவரும் கல் உடைத்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், அனுதின சாப்பாட்டிற்கு நான் கல் உடைக்கிறேன். இதை உடைச்சாதான் எனக்கு சாப்பாடு என்று சொல்கின்றார். அதையும் தாண்டி 3வது ஒருவரிடத்திலே செல்கின்றார். ஐயா, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், அங்கே பாருங்கள், ஒரு அழகிய ஆலயம் கட்டுகிறார்கள். அந்த ஆலயத்தின் கட்டிட பணிக்காக நான் கல் உடைக்கிறேன் என்று சொன்னார். 3 பேரும் சொன்னது சரியான விடைதான். ஆனால் 3 பேரிலும் 3வது சொன்னவரிடத்தில் ஒரு நோக்கம் இருந்தது. அவரும் சாப்பாட்டுக்காகத்தான் உடைத்தார். அவருடைய வேலைக்காகத்தான் அவர் கல் உடைக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு லட்சியம், நோக்கம் இருந்தது. ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக கல் உடைக்கிறேன் என்று சொன்னார். நம்முடைய வாழ்வில் ஒவ்வொருவருடைய வாழ்வும் ஓட்டமும் வித்தியாசமாக இருக்கிறது. மாணவராக ஓடுகிறோம், ஆசிரியராக ஓடுகிறோம், வியாபாரியாக ஓடுகிறோம், ஓட்டுநராக ஓடுகிறோம். இப்படி விதவிதங்களில் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய நோக்கமெல்லாம் கடவுளுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கமே. எல்லா நிலைகளிலும் அந்த விரிவாக்கத்தை தான் செய்கின்றோம். இங்கே நாம் போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். பரிசு கிடைக்கிறதோ இல்லையோ, நம்முடைய நோக்கம் கடவுளுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக ஒரு பாடலை பிரைஸ் டிவியில் பதிவு செய்கின்றோம். அந்த பாடல் உலகமெங்கும் செல்கின்றது, கடவுளுடைய நாமம் மகிமைப்படுகின்றது. ஆகவே இங்கே அழிவுள்ள கிரீடத்தை பெறுவது நோக்கமல்ல, அழிவில்லாத ஒரு கிரீடத்தை பெறுவதற்காக நாம் ஒரு லட்சியத்தோடு, நோக்கோடு ஓடுங்கள் என்று பவுல் சொல்கின்றார். 2வது மிக முக்கியமாக கடைசி வசனம் 27ஆம் வசனத்தில் சொல்கின்றார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆங்கில திருமறையை படித்தால் கொஞ்சம் அழகாக இருக்கிறது. டிசிப்ளின் மை செல்ஃப் என்று சொல்கின்றார். மற்றவர்களுக்கு நற்செய்தி சொல்லுகிற நான், அல்லது நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட நான், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக விளங்க வேண்டிய நான் என்னை டிசிப்ளின் பண்ணுகிறேன், என்னை ஒழுங்குபடுத்துகிறேன். டிசிப்ளின், டிசைப்பிள் இவைகளெல்லாம்
ஒரு குறிப்பிட்ட கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தவை என்று உங்களுக்கு தெரியும். மத்தேட்டேஸ் என்று சொல்கின்ற கிரேக்க வினை சொல்லிலிருந்து தான் டிசைபிள்ஷிப், மத்தேட்ரோஸ் அல்லது சீடர்கள் என்கின்ற பதம் வந்தது. மேத்தமேட்டிக்ஸ் என்றால் உங்களுக்கு தெரியும், அதுவும் இந்த மத்தேட்டோஸ் என்கின்ற வார்த்தையில் தான் வந்தது. இந்த மத்தேட்டோஸ் என்றால் மேத்தமேட்டிக்ஸ் என்றால் கொஞ்சம் ஒழுங்குபடுத்துவது, கணக்கு என்றாலே கொஞ்சம் டிசிப்ளினை படிப்பது. டிசைபிள் என்றால் டிசிப்ளினாக இருப்பவர். கிறிஸ்தவர்கள் என்கின்றவர்கள் டிசிப்ளின் உடையவர்கள், நம்மை நாமே ஒழுங்குபடுத்துகிறவர்கள். இன்றைக்கு நற்செய்தியை சொல்வதற்கு ஏராளம் ஊடகங்கள் இருக்கின்றன. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் உள்ள செய்தியை நாம் இங்கே கேட்டுக்கொள்ளலாம். இங்கிலாந்தில் பேசுவதை அடுத்த நொடி அல்லது லைவாக நாம் கேட்கலாம். இங்கே செய்யப்படுவது உலகமெங்கும் செல்லுகின்றது. நற்செய்தியை சொல்லுவதற்கு நிரம்ப ஊடகங்கள் இருக்கின்றன. ஆனால் நற்செய்தியை காண்பிப்பதற்கு வெகு வெகு சிலராக இருக்கிறோம். இங்கே இருக்கிற நாம் எல்லாரும் டிசிப்ளினாக, டிசைபிள்ஸாக, ஆண்டவருடைய சீடர்களாக விளங்கினால் நாம் போகிற இடமெல்லாம் நற்செய்தியாக அந்த செய்தி பரவும். இந்த நோன்பு நாட்களில் கிறிஸ்துவினுடைய சீடர்களாக வாழ்கின்ற நாம், கிறிஸ்துவை போல நாம் நம்மை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். நோன்பு கால பாடல்களை பாடலாம், உயிர்த்தெழுதல் பாடலை பாடலாம், உள்ளமுருக பாடலாம், பாடலை கேட்டு மற்றவர்களை அழ வைக்கலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கை ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை டிசிப்ளின் பண்ண, என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய வாழ்வையும் ஒழுங்குபடுத்த ஆண்டவர் அழைக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒழுங்கு கெட்ட ஒரு சமூகத்திற்கு, இம்மோரல் அல்லது மொராலிட்டியில் வீழ்ந்த, கற்பு நெறி தவறிய ஒரு சமூகத்துக்கு பவுல் சொன்ன ஒரு செய்தியை தான் இங்கே நாம் படிக்கிறோம். ஆகவே அவர் சொல்வது, நீங்கள் விசுவாச வீரர்களாக இருக்கலாம். இதை தொடர்ந்து வருகின்ற 13ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசன வரம் அல்லது மறுபாஷை பேசுகின்ற வரம், இப்படி விதவிதமாக சொல்லுகின்றார். ஆயினும் உங்களை நீங்கள் டிசிப்ளினோடு காத்து கொள்ளாவிட்டால் எல்லாம் வீணானது என்று சொல்கின்றார். அந்த விதத்தில் நோக்கோடு நம்மை கட்டுப்படுத்தி இந்த நோன்பு நாட்களில் பயிற்சி செய்து தொடர்ந்து இந்த பயிற்சியிலே நீடித்திருக்க ஆண்டவர் நமக்கு